எங்களுக்கு வந்து தனியா ஒரு எஸ்பி வேணும் ஸ்பெஷலா, அண்ட் அவருக்கு கீழே ஒரு 3 டிஎஸ்பி வேணும், ஒரு 6 இன்ஸ்பெக்டர்ஸ் வேணும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஸ்கேம். வந்து எழுத்துப்பூர்வமா அந்த ரிட்டன் ஆர்டர்ல இருந்திருந்தா ஒருவேளை ஆயிடுக்கலாம். ஆனா இப்ப புதுசா ஒரு மேடம் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க கிட்ட எங்களோட ரெக்வெஸ்ட்டை நாங்க வச்சுக்கிறோம். வேலை பழு காரணமா இந்த ஒரு கேஸுக்கு, இவ்வளவு பெரிய கேஸுக்கு மட்டும் அவரால் எவ்வளவு தூரம் அவரை கொடுக்க முடியும் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தனி டிஎஸ்பியும் வேணும். ஏன்னா அந்த இப்ப இருக்கிற டிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா விருதுநகருடைய திண்டுக்கல் டிஎஸ்பி, விருதுநகருடைய ஆபீசர் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கேமுக்கு, இந்த நியூமேக்ஸ் ஸ்கேமுக்கும் இருக்கிறாரு. அப்போ எங்களுக்கு வந்து தனியா ஒரு எஸ்பி வேணும் ஸ்பெஷலா, அண்ட் அவருக்கு கீழே ஒரு 3 டிஎஸ்பி வேணும், ஒரு 6 இன்ஸ்பெக்டர்ஸ் வேணும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஸ்கேம். அதை நாங்க தமிழக முதல்வருக்கு நாங்க இதை வந்து எப்படி ரீச் பண்றதுன்னு தெரியல. எத்தனையோ தடவை அவங்க எல்லாரும் வந்து எங்களுடைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ அமைச்சர்களை போய் பார்த்துட்டாங்க, சபாநாயகரை பார்த்துட்டாங்க, எல்லாரையும் பார்த்து எத்தனையோ தடவை ஒரு 10,000 லெட்டர்ஸ் எழுதி அனுப்பிட்டாங்க. அத்தனையும் இஓடபிள்யூக்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எங்கே போட்டோமோ அங்கேயே திரும்பி திரும்பி வர்றதுனால எங்களுக்கு வழியே தெரியாததுனால உங்களெல்லாம் கூப்பிட்டு உங்கள் வாயிலாக நாங்கள் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவருக்கு இதை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவரையும் பார்க்க நாங்கள் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணினோம், எங்களால் முடியல. அண்ட் நீதிபதி பரத சக்கரவர்த்தி சார் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு ஹைகோர்ட்ல. அவர்கிட்டையும் நாங்க எத்தனையோ தடவை, நானே பார்ட்டி இன் பர்சனா பல தடவை போய் கேட்டிருக்கிறேன், எங்களுக்கு தனி ஸ்பெஷல் ஆபீசர்லாம் வேணும் அப்படின்னுட்டு. அவரும் அதை உள்வாங்கிட்டு பண்றோம் செய்யறோம் வாய்மொழி உத்தரவாவே கொடுத்தாரு. அதனால அது செயலாக்கம் அடையல. அதை வந்து எழுத்துப்பூர்வமா அந்த ரிட்டன் ஆர்டர்ல இருந்திருந்தா ஒருவேளை ஆயிடுக்கலாம். ஆனா இப்ப புதுசா ஒரு மேடம் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க கிட்ட எங்களோட ரெக்வெஸ்ட்டை நாங்க வச்சுக்கிறோம். எங்களுக்கு தனி எஸ்பி, இந்த நியூமேக்ஸ்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனி எஸ்பியும் தனி டிஎஸ்பி ஒரு 3 பேரு, 6 இன்ஸ்பெக்டர்ஸ், ஒரு புது டீம் எங்களுக்கு வேணும். அவங்க மூலமா எங்களுக்கு வேகமா 1 வருடத்துக்குள்ள எங்களுக்கு வேணும். ஏன்னா இதுல இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் 85,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா அபோவ் 60 இயர்ஸ் தான், எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான். அதனால எங்க எல்லாருக்கும் சீக்கிரமா வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொடுக்கறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் 1 லட்சம் பேரும் அவங்க குடும்பமும் வந்து புதிய அரசுக்கு தான் வாக்கு போட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து இத எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா, எங்களுடைய பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா எப்பவுமே அந்த நன்றி உணர்வோட வாக்குகள் கிடைக்குங்கிறத நான் உத்தரவாதமா இங்க சொல்லிக்க விரும்புறேன்.